ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கொஞ்சம் வீடியோ போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. முதல்ல அது மன்னிக்கவும், சரிங்களா? நம்மளுடைய வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நம்ம டெய்லியுமே கெஸ்ஸிங் 3 டிஜிட் கெஸ்ஸிங் கொடுத்துன்னு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 23/9/2024. இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வரப்போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன கெஸ்ஸிங் கொடுத்தோம், நேற்று என்ன ரிசல்ட் அப்படின்றத ஒரு லைட்டாக ஒரு அலசல் பார்த்துலாம். புதுசாக பார்க்குறவங்க பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது நம்ம நேற்று கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கு, சரிங்களா? உங்களுக்கு அப்படியே ஃபுல் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னு இதெல்லாம் எப்படி போட்டோம், எப்படி வந்துச்சுன்னா எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், லாஸ்ட்டு வீடியோஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலில் போய்ட்டு பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இது. நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர் அண்ட் ரெகுலராக வியூஸ் பார்க்குறவங்க நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலாம். உங்களுக்கு கொஞ்சம் தெரியலன்னா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், சரிங்களா? இது நாம் நேற்று கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கு. நேற்று கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 750 ஏ போர்டு, பி போர்டு, இது சி போர்டு, சரிங்களா? 750ல் நம்மளது என்னென்ன பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, பி போர்டு பாஸ் ஆகிருக்குது. இந்த பாருங்க, பி போர்டு பாஸ் ஆகிருக்குதுங்களா? பி போர்டு 5, இங்கேயும் பி போர்டு 5. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நம்பரில் 0, மேலே பார்த்தீங்கன்னா 0 வந்தது பாருங்கள். இதுவும் பாஸ் ஆகிருக்கு. 750ல் இங்கே ஸ்பெஷல் நம்பரில் 0, இங்கே 750ல் பி போர்டில் 5 பாஸ் ஆகிருக்குது, பார்த்தீங்களா? யாரெல்லாம் நம்மளுடைய கெஸ்ஸிங்கை பார்த்து டிக்கெட்டு போட்டிங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிக்கெட் எப்படி போடணும் அப்படின்ட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். சிங்கிள் போர்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5 டிக்கெட்டு, 10 டிக்கெட்டு, 15 டிக்கெட்டு, 20 டிக்கெட்டு அந்த மாதிரி போடுங்க. இல்லை நான் பல்காக தான் போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 டிக்கெட்டு, 100 டிக்கெட்டு, 150 டிக்கெட்டு, 200 டிக்கெட்டு அப்படின்னு நீங்கள் போடுங்க. உங்களுக்கு 2 நாள் எதனா ஒரு நம்பர் உக்காரலனாலும் மற்ற 2 நாளில் உங்களுக்கு நம்பர் உக்காந்துடும். சப்போஸ் இதிலோட இது நீங்கள் அதிகப்படுத்தணும், அப்புறம் இதுலேருந்து அதிகப்படுத்தணும், அப்புறம் இதுலேருந்து இது அதிகப்படுத்தணும், டிக்கெட்டு போகிற கவுண்டிங்கை சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெயின் கிடைக்கும், நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், சரிங்களா? இது அவருக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், புரியலைன்னா நீங்கள் கேளுங்க. இதுதான் நாம் நேற்று கொடுத்துருந்தோம், அதோட டீட்டெயில் தான் இது, சரிங்களா? வாங்க நம்ம இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வரப்போகுது சொல்லிவிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நாம் எப்பவுமே பார்க்குறது சிங்கிள் போர்டு. ஏ போர்டு, பி போர்டு, இது சி போர்டு, சரிங்களா? ஏ போர்டில் என்ன நம்பர் வரப்போகுது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 5 வரத்துக்கான வாய்ப்பும், பி போர்டில் 8 வரத்துக்கான வாய்ப்பும், சி போர்டில் 4 வரத்துக்கான வாய்ப்புமே ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது சிங்கிள் போர்டுங்க, சரிங்களா? ஏ போர்டில் 5, பி போர்டில் 8, சி போர்டில் 4. வீடியோவை பொறுமையாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபி, பிசி, ஏசிக்கான நம்பர், சரிங்களா? இந்த ஏபி, பிசி, ஏசிக்கான நம்பரில் என்ன நம்பர் வரப்போகுது சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, 31, 26, 23, 62, 16, 12. வீடியோவை பொறுமையாக பாருங்கள். ஏபி, பிசி, ஏசியில் 31, 26, 23, 62, 16, 12, சரிங்களா? இதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாலோ நம்பர் தாங்க. இந்த ஃபாலோ நம்பர் 1991. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக அடிப்பாங்க. அதாவது இந்த லாட்டரியில் பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக போனால், நீ ரொம்ப வேகமாக போறியா, இரு நான் ரொம்ப ஸ்லோவாக வரேன்
அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. இல்லை நம்ம ரொம்ப ஸ்லோவாக போனால் டேய் நீ எங்கடா அங்கேயே இருக்கிற, நான் வீட்டுக்கே வந்துட்டேனடா அப்படின்ற ஒரு காமெடி வரும் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி நீ என்னடா அங்கேயே இருக்கிற, நான் இன்னும் நல்லா தாண்டி போயினே இருக்கிறேன்டான்ற மாதிரி. நம்ம ஸ்பெஷல் நம்பரு ஃபாலோ நம்பரு எந்த நம்பராகவே இருக்கட்டும், கொஞ்சம் வந்தால் நம்ம வேகமாக போயிடும், அவன் ஸ்லோவாக வரான் பின்னாடி. இல்லைனா நம்ம வந்து ஸ்லோவாக போனால் அவன் நம்மளையும் தாண்டி முன்னாடி போகிறான். பாருங்க என்ன பிடிச்சலாம் ஒன்றும் என்ன சொல்கிறது, மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்கிறான். கண்டிப்பாக இந்த ஃபாலோ நம்பர் அடிக்கிறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் நம்பர். இந்த ஸ்பெஷல் நம்பரில் என்ன நம்பர் அப்படின்ட்டு அதிகமான வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 0வும் 9 தாங்க செம்ம வாண்டடான நம்பர். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 3 டிஜிட் தாங்க, 3 டிஜிட் ஃப்ரீ கெஸ்ஸிங் ஆட்டனாங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார், அவரோட பேர் எனக்கு தெரியல, ஆனால் வந்து அக்கௌண்ட்டில் வந்து பாஷா அப்படின்ட்டு இருந்துச்சு. உங்களோட பேர் என்னன்ட்டு எனக்கு தெரியல நண்பா, உங்களோட பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்துன்னு இருக்கிறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. நான் சொல்கிறத நீங்கள் கேட்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. அதேமாதிரி நான் என்ன ஒரு மைண்ட் செட்டில் வீடியோலாம் எடுத்து போகிறோன்னா அந்த மைண்ட் செட்டில் நீங்களும் ஒரு 4 பேர் பார்க்கட்டும், ஷேர் பண்ணி அதை பயனற மாதிரி நீங்களும் செய்கிறீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம நண்பர் பாஷா மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், 4 பேர் பார்க்கட்டும். 4 பேரில் ஒரு 2 பேர் ஒருத்தராச்சும் டிக்கெட்டு போட்டு ஏதோ ஒரு வருமானத்தை தேடட்டுமே, அவங்களுக்கு ஏதோ ஒரு கடன் பிரச்சனை கஷ்டங்கள் போட்டோமே. சரிங்களா? இப்போது 3 டிஜிட்டில் என்ன நம்பர் இருக்கும் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டிடுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 9 சரிங்களா? இதுக்கு இது தாங்க ஈக்குவலான ஒரு சப்போர்ட்டிங் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதையும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. 6 2 8 8 2 6 6 8 2 2 8 6 2 6 8 8 6 2 சரிங்களா? இதுக்கு இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் நம்பருங்க. அந்த நம்பரை வந்து 90% கன்ஃபார்ம் ஆன நம்பர் வந்து நான் எழுத மாட்டேன், ஆனால் நான் வந்து வாய்ஸில் சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த நம்பர் என்ன நம்பர் சொல்லிவிட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். 1 3 தாங்க 90% கன்ஃபார்ம் ஆன நம்பர். சரிங்களா? இதில் நான் எழுத மாட்டேன், உங்களுக்கு நான் வீடியோவில் சொன்னது தான். 1 3 தாங்க. சரிங்களா? அதை நீங்கள் அப்படியே நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். சரிங்களா? ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு தெரியவும் தெரியாது, அது புரியவும் புரியாது. சரிங்களா? நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் எதனா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தைரியமாக கேட்கலாம். ஒரு நண்பன், ஃப்ரெண்டு, ஒரு பிரதரு அந்த மாதிரி மைண்ட் செட்டில் கேளுங்க. எதனா டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களிடம் எனக்கு அன்பும் ஆதரவு மட்டுமே இருந்தால் போதுமானது. நம்ம நண்பர் ஒருத்தர் தளபதின்றவர் ஆட்டோ ஃபோட்டோ போட்டு ஜிபே நம்பர் கொடுங்க அப்படின்னு மாதிரி வேணாம் நண்பா. எனக்கு அது வந்து நீங்கள் நல்லா இருந்தாலே போதுமானதான். நான் 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போட்டேன். நீங்கள் ஒருத்தர் நல்லா இருக்கிறீங்க, இன்னும் ஒரு 3 பேர் அந்த மாதிரி நல்லா இருந்தால் நான் எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சனோ அந்த நோக்கம் வந்து வெற்றி அடைஞ்சு தான் நான் சந்தோஷப்படுறேன். சரிங்களா? அண்ணனோட பாலிசி தான், நம்ம செய்கிற செயலை வந்து ஒரு 4 பேருக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டிக்கெட் போடுற அனைவருக்குமே வின்னிங் வாங்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை.